இந்த ரூம்ல 2 பெட் கிடக்கு. இந்த ரூம்ல மாமா கூட நிறைய பேர் இருந்திருக்காங்கல்ல காவியா, அதுக்காக தான் 2 பெட் கிடக்கு. அன்னைக்கு நான் வந்து பார்த்தேனே, இல்லையே. இருந்துச்சு காவியா, நீ தான் கவனிச்சிருக்க மாட்டே. இல்லக்கா, நான் நல்லா பார்த்தேன். இந்த ஒரு பெட் தான் கிடந்துச்சு. இல்ல காவியா அக்கா, நான் தான் பார்த்தேங்கறல. நீங்களாவது 2 கண்ணு வச்சு தான் பாக்குறீங்க, நான் 4 கண்ணு வச்சு பாக்குறேன். என்கிட்ட போய் சொல்றே. ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கி போட்டுருக்காங்க. அன்னைக்கு இல்ல, அவ்வளவுதான். அந்த கபோர்ட் இருக்கே, அது புதுசா தான் பாக்குறேன். அந்த பிங்க் கலர்ல ஒரு சோஃபா கிடக்குதே, அதுவும் நான் புதுசா தான் பாக்குறேன். இதெல்லாம் உனக்காக மாமா வாங்கி கொடுத்ததா? ஆமா காவியா. அப்ப இந்த பெட் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களா? ஆமா காவியா. அப்ப நீ அதுல தான் படுப்பியா? என்ன உனக்கு பிங்க் கலர் பிடிக்கும்ல? ஆமா காவியா. எதுக்கு? எதுக்குமா? அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ரொம்ப பிளேஸ் வேணுமா? உள்ள வாங்களா? இடிச்சு கீழே தள்ளிட்டாங்களோ நீ? இல்ல என்ன மாதிரி உன் மேல கால் போடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல காவியா. நான் நைட் படிச்சிட்டு இருப்பானா, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அதான் உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல. அதான் காவியா, நான் படிக்கிறதுக்காக அந்த பெட் வாங்கி போட்டிருக்காங்க. படிக்கும்போது தூக்கம் வந்துட்டுனா அதுல தூங்கிடுவேன். ஏங்கா, அந்த பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கும் தூரமா? தாவிர வேண்டியதானே? அது சரிப்பட்டு வராது காவியா. ஏங்கா சரிப்பட்டு வராதுன்னு சொல்றேன்? அத என்னன்னு கேட்டு சொல்லு சின்ன குட்டி. அதான் மாமா கேட்டுட்டு இருக்கேன். பாத்துக்க, உன் அக்கா அங்கே படிச்சிட்டு தூங்கிருதா அந்த பெட்லயே. நீங்க தான மாமா அவளுக்காக அதை வாங்கி கொடுத்திருக்கீங்க. அதான் சின்ன குட்டி தப்பு பண்ணிவிட்டேன். படிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தேன், தூங்கியா சொன்னேன். அவ அதுலயே படுத்து தூங்கிருதா. எனக்கு ஒத்தியில படுக்க பயமா இருக்கலாம். அப்ப அவளை தூக்கி பக்கத்துல போட்டுக்கிட வேண்டியதுதானே மாமா? சண்டக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுறேன். எங்க அப்பால நீங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் வெளியில ஒவ்வொரு நேரம் தூங்கிடுவேனா, தூக்கி கொண்டு வந்து கரெக்டா பெட்ல போட்டுருவாங்க. அந்த மாதிரி அவளையும் தூக்கி போட்டுக்கிட வேண்டியதுதானே? இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு சின்ன குட்டி. இன்னும் அப்படி தூங்கிட்டானா தூக்கி போட்டுக்கிடுங்க மாமா பக்கத்துல, அப்பதான் உங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும். சரி சின்ன குட்டி. குட்டி போட்ட பூனை போல வட்டம் அடித்து ஏங்குறேன். ஒரு காலத்துல நீ எனக்கு தெய்வமா இருந்த, இப்போ எனக்கு தெய்வமா தான் தெரியுற. நான் இப்போ உங்களுக்கு தெய்வம் தான் மாமா. ஆமா ஆமா ஆமா. இப்பலாம் நைட் நைட் அழுறாளா? அதெல்லாம் அழமாட்டா. தூங்குறாளா நல்லா? அம்மா என் கூட இருக்கல்ல, தூங்கிடுவாள் அப்போ. சரி மாமா, அங்கெல்லாம் சம்பந்தமே இல்லாம எந்திரிச்சு அழுதுட்டு இருப்பா. இங்க அப்படிலாம் அழமாட்டா சின்ன குட்டி. சரி மாமா, நான் கீழே போறேன். சரி சின்ன குட்டி. கையுங்காலும் ஒன்ன கண்டு ஓடவில்லடி, ராவந்தும் கூட கண்ணு 2 மூடவில்லடி. போயிட்டா அப்பாட, இப்பதான் பிரைவசி கிடைச்சிருக்கு. நான் கீழே போறேன். அருகில் இருக்கும் உன் பார்வை வயசு கொள்ளுது. எங்க போற? நான் கீழே போறேன்னு சொன்னேனே. உன் தங்கச்சி எப்படியாப்பட்ட ஐடியா கொடுத்துட்டு போயிருக்கா, இது எனக்கு தெரியாம போச்சே. சரி நான் போறேன். கவிய கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன், அவ எனக்காக லீவ் போட்டு வந்திருக்கா. அப்ப நான் அணைக்கு சொல்லி என் நெஞ்சில் குருவி சொல்லுது. நானும் தானே உனக்காக லீவ் போட்டு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்காக நான் ஒத்திலே இருக்க முடியுமா? எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. மாமா இருக்காங்கல்ல, போய் பேசுங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க சொல்றேன். நீ தான் லீவ் போட்டு உட்காந்துருக்க, என் நீ லீவ் போட்டு சொல்லியிருக்க. அப்ப நம்ம 2 பேரும் பேசுறது தானே கரெக்டா இருக்கும். நான் போறேன். அது எப்படி? அதெல்லாம் விட முடியாது. புல் நெஞ்சு துடிக்கும், உள்ளுக்குள் வெடிக்கும், போல அணைக்க பொறுமை இல்லை. நான் போணும். போ, நான் என்ன போயிட்டான்னு சொல்றேன். அப்ப தள்ளி போங்க. முடியாது. நீங்க வம்பு பண்றீங்க. நானும் வம்பு பண்ணலையே. வழி விடுங்க. முடியாது திவ்யா. தள்ளி விட்டுருவேன். முடிஞ்ச தள்ளி விடு. நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்லவா செய்றேன்? நான் சும்மா தானே இருந்தேன். நீ தான் புருஷ பொட்டாட்டியா நடிக்கணும்னு சொன்னேன். அதுக்கு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்களா? திவ்யா, எல்லாரும் நம்பணும்ல. இதெல்லாம் பாக்குறாங்க, நம்புறதுக்கு. தள்ளி போங்க. முடியாது திவ்யா. நீங்க வேணும்னே பண்றீங்க. நீ வேணும் தான் பண்றேன். அப்பா கீழ இருக்காங்க, காவியமும் இருக்கா. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வருவியா? பேசணும், அதுக்குதான் போகணும்னு சொல்றேன். நானும் பேசுறதுக்காக தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். என்ன பாருடி. நான் போறேன். விட்டாதானே போவே. ரொம்ப பண்ணாதீங்க. உயிரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா. சரி நான் வம்புல பண்ணல, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு இதுதான் நேரமா? நைட் பேசலாமே. எனக்கு கிடைச்ச டயத்துல தான் நான் பேச முடியும். நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். சரி பேசுங்க. நான் இப்ப பேசுறேன், ஆனா எதுவும் நடுவுல பேசி காயப்படுத்திடாத. நீ எது பேசணும்னாலும் பிறகு பேசு, நான் கேட்டுக்கிறேன். சரி பேசுங்க. என் கண்ணு பாரு திவ்யா, பதில் சொல்லு. என்னால முடியாது. பயமா இருக்கா திவ்யா?
நான் உன் வினோத் தானே, வேற யாருமா? என்ன கண்டு எதுக்கு பயப்படுற? உன் அனுமதி இல்லாம என்னைக்காவது நான் உன்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்திருக்கானா? இல்ல நான் தப்பா தான் பாத்திருக்கானா? உன் வினோத் எப்படின்னு உனக்கு தெரியாதா? ஏன் திவ்யா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரியே நடிக்கிற? நம்ம காதலிக்கும் போது காலையிலயும் சாயங்காலமும் நான் உனக்கு முத்து கொடுப்பேன், நீயும் முத்து கொடுப்ப. அதெல்லாம் இல்லாம இருந்துச்சு, சரின்னு சொல்லிடலாம். என்ன நீ அப்போ இல்ல, இப்ப என் பக்கத்திலே இருக்க. நான் உன்னை பாக்குறேன், ஆனா என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நான் எங்க போய் இருக்கேன்னு உனக்கு தெரியலையா திவ்யா? நீ கேட்ட உடனே என் மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு நீ எனக்கு முத்து கொடுத்துட்டு போவ. அதெல்லாம் கிடைக்காம நான் எங்க போய் இருக்கேன்னு உனக்கு தெரியலையா திவ்யா? என்கிட்ட பேசுறதுக்கே நீ பயப்படுற. எல்லார்கிட்டயும் உரிமையா என் புருஷன் சொல்ற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உன்னால சொல்ல முடியல. உன் வினோத்னு வினோத் குமாரானா? மிஸ்டர் வினோத் குமார்னு கூப்பிடுற? வேற யாருமாண்ணா? என்ன திவ்யா? எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்டி. நீ என் பக்கத்திலே இருக்க, ஆனா என் தலையெடுத்த பத்தியா? நான் ஷர்ட்டை மோந்து பாக்குறேன். நீ இல்லாத போதுதான் நான் ஷர்ட்டை மோந்து பாத்துட்டு இருந்தேன். இப்ப நீ என் பக்கத்துல இருக்க, ஆனாலும் நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா. உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல். நீ நினைப்ப என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல அப்படின்னு நான் தினமும் சொல்றேன்னு நீ நினைப்ப. அது வெறும் சொல்லுக்கு மட்டும்தான். என் மனசுல கோடிக்கணக்கான ஆசை இருக்கு. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ என்ன பத்தி கேட்கறதுக்கு விருப்பப்படல. கொஞ்சம் பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. இப்ப கூட பயந்துட்டு தானே இருக்கு. நான் உன் புருஷன்டி, என்ன கண்டு எதுக்கு பயப்படுற? தியேட்டர்ல இருக்கும்போதுதான் நான் உன் பக்கத்துல உன் காதலனா இருந்தேன். இப்ப நான் உன் முன்னாடி உன் புருஷனா நிக்கிறேன், உன் வினோத் நிக்கிறேன். அப்பவும் பயப்படதான் செய்யற. நம்ம கடைசியா போன் பேசுனது உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் மனசு என்ன சொல்லுதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா? நானே சொல்றேன், வினோத் வினோத்னு சொல்லுதுன்னு சொன்னேன். இப்ப அது சொல்லலையா? உன் மூச்சு கத்திலே தெரியுது நீ பயந்துட்டு இருக்கேன்னு. பயப்படாதடி, நான் தானே பக்கத்துல இருக்கேன். என் கூட இருந்தா நீ சேஃபா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்ப பயந்துட்டு இருக்க. பயப்படாத, ரொம்ப ஆசைப்படுறேன். நிறைய கனவு இருக்கு. நம்ம குழந்தைங்க உனக்கு ஞாபகம் இருக்கா? பெண் ஒன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. ஐ லவ் யூ திவ்யா. நீ ரொம்ப அழகா இருக்க. ஒவ்வொரு நாளும் நீ சாரி கட்டிட்டு வரும்போது வானத்துல இருந்து தேவதையே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அது உன்கிட்ட கூட சொல்ல முடியாம தவிக்கிறேன்டினா. என் காதல் தேவதை என் பக்கத்துல இருந்து நான் ரசிக்க முடியாம இருக்கேன். எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி பத்தியானா. ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா. இப்படி ஒரு அழகான தேவதையை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால எப்படி திவ்யா முடியும்? முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு ஆசையோடையும் ஏக்கத்தோடையும் நான் இருக்கேன். உனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தோணலையா திவ்யா? இல்ல எல்லாம் இருந்தும் மறைக்கிறியா? ஏன்டி மறைக்கிற? நான் யாரு உனக்கு? நான் உன் வினோத் தானே, நான் உன் உயிர் தானே. என்கிட்ட சொல்லு, எதுனாலும் என்கிட்ட சொல்லு திவ்யா, சொல்லுடி. நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா. இப்ப பதில் பேசு. நான் போகணும். நான் பேசுனது உன் காதுல விழுந்துச்சோ? ஆமா. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் எங்க? அப்பா கவியால வெயிட் பண்ணுவாங்க, நான் போகணும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம். சரி போ, ஆனா எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போ. நான் போறேன், கையிடுங்க. தொட்டா மோகம் விட்டா போகும், இன்னும் தொட்டா கேட்டா போகும். திவ்யா பயப்படாதடி, 3 கிஸ் பேலன்ஸ் இருந்துச்சுல, அது இப்ப எனக்கு கொடுத்துட்டு போ. என்னால முடியாது, நான் போறேன். என்னால முடியுமே, ப்ளீஸ். இந்த பூவுக்கு சேவகம் செய்பவன் நான் அல்லவா. நீ என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமா நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். இப்ப கூட உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? என்ன திவ்யா இதெல்லாம்? உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா. முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே. போகணும். ஆக்டிங் தானே திவ்யா? என் கண்ணில் இருந்திடும் ரேகை முழுதும் மெய்யில் இருக்கிறதே. போகணும், தேடுவாங்க. மாமா இருக்கிற வரைக்கும் தானே. நான் போகணும். ப்ளீஸ் திவ்யா. இதழோடு இதழ் சேர்த்து. அப்ப கிளம்புவாங்க, நான் போறேன். நான் உன்கிட்ட பேசுறேன், உனக்கு எதுவும் தோணலையா? தோணல, பயமா இருக்கு. நான் உன் வினோத் தானே, என்ன பயம்? நான் போறேன். நான் நேற்று புசித்தது நெஞ்சல் இருப்பினும்
பசிக்கிறது உன் மின்னல் இடைக்குறு வண்ண உடையன என்னை உடுத்தி விட்டு பயமா இருக்கா? ஆமா, நான் போறேன், எனக்கு வழிய விடுங்க, கையிடுங்க. சரி திவ்யா, நீ போ. அப்ப கிளம்புவாங்க. நீ போ, நான் வரேன். சரி. வினோத், திவ்யா, தம்பி கிளம்புறாங்க. ஆண்ட வரோமா? அப்பா கிளம்புறாங்களா? வரேன், நீ போ. சரி. உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா தலைவலியா இருக்கு. வினோத், உனக்கு என்னடா ஆயிட்டு? மாமா போய் வெளியே போய் வச்சுட்டு தலைவலியா இருக்கு மாத்திரை போட்டு படுத்துறணும். எங்கடா போயிருந்த? தலைவலியா இருந்துச்சுனே, அதான் உட்காந்துட்டேன். சரிடா, போயிட்டு வரோம் திவ்யா. சரிப்பா, போயிட்டு வரேன்க்கா. சரி காவியா, ஒரு முறை நாங்க போயிட்டு வரோம். சரி மாமா, கவனமா இருங்க. சரி மாமா, போயிட்டு வரோம்க்கா. சரி தம்பி. தம்பிக்கு என்னடா ஆச்சு? ஏமா அப்படி கேக்குறீங்க? வேகமா போறான். தலைவலியா இருக்குன்னு சொன்னான், அதான் ரெஸ்ட் எடுக்க போவானா இருக்கும். சரிடா. திவ்யா, சொல்லுங்க. வினத்துக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துருமா, அப்பதான் அவன் தலைவலி சரியாகும். சரியத்தே.